அதற்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றிகள் பெறும் என்பதால் மன நிம்மதி. அதன் மூலமாக உங்களது காதல் வாழ்க்கை ரொமான்ஸ் உணர்வு. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நலமா இருக்கீங்களா? நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே. உங்க நலனா தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன நாம் செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது என்ற பொதுவான நமது ராசி பலன்களை இந்த வீடியோவில் நாம் டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணலாம். மறக்காம இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. நமது சேனலோடு எப்போதும் இணைந்திருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்க நண்பர்களே. இந்த தினம் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடும் அனைவருக்கும் எனது இனிய உளமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் யாரெல்லாம் இன்றைய தினம் பிறந்த நாள் கொண்டாடுகிறீர்களோ உங்களுக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய தினம் உழைப்பை மட்டுமே நம்பி வாழ்ந்து மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்காமல் நன்னெறியுடன் வாழ, சித்தர்கள் வாக்கின்படி வாழ அனைவரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க. இன்றைய தினம் 15ஆம் தேதி நவம்பர் மாதம் 2022 வருடங்க செவ்வாய்க்கிழமை. தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் ஐப்பசி மாதம் 29ஆம் நாள். இன்றைய தினத்திற்கான நமது மீனராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, இன்றைய தினம் ராசியில் உள்ள குரு பகவான் ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்ப்பது நல்ல யோகங்க. ராசிக்கு 5ஆம் இடத்துல 5 கூடைய சந்திர பகவான் சூப்பரான கிரக நிலையில் அமைந்துள்ளாருங்க. மேலும் 4 கூடையவனும் 9 கூடையவனும் ஒருவருக்கொருவர் பரிவர்த்தனை பெற்றுள்ள ஒரு யோகம் இருக்குங்க. 4 கூடைய புதன் பகவான் வீட்டில் செவ்வாயும் 9 கூடைய செவ்வாய் வீட்டில் புதனும் பரிவர்த்தனை பெற்றுள்ள ஒரு அற்புதமான கிரக அமைப்பில் காணப்படுதுங்க. ராசியிலேயே ராசியாதிபதி குரு பகவான் ஆட்சி பலம் பெற்றுள்ள ஒரு அற்புதமான சூழ்நிலையும் இருக்கிறதுனால அருமையான இந்த கிரக அமைப்பில் காரணமாகவும் இன்றைய தினம் உங்களுக்கு வெற்றி செய்திகள் வீடு வந்து சேரக்கூடிய ஒரு வெற்றிகரமான நாளாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. எல்லா விதமான நன்மைகளும் உங்களுக்கு நடைபெறும். அதிகபட்ச நன்மைகள் இன்னைக்கு என்ன மேக்ஸிமம் உங்களுக்கு கிடைக்கணுமோ எல்லாமே கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு. எனவே இன்றைய தினம் நாள் முழுவதும் உங்களுக்கு மகிழ்ச்சியான நல்ல தருணங்கள் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் வெற்றிகளை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இன்றைய தினம் அதிகமாக இருக்குங்க. இன்றைய தினம் உங்களுக்கு யாருக்கெல்லாம் தொல்லை கொடுத்துட்டு இருந்தாங்களோ அவங்க எல்லாமே இன்னைக்கு தொலைதூரம் செல்லக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க. உங்களுக்கு தொல்லைகள் நீங்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலை இன்னைக்கு அமையறதுனால மன நிம்மதி பெருகும் நாளாக இன்றைய தினம் இருக்குங்க. இன்றைய தினம் உணவுக்கு உப்பு சுவை சேர்ப்பதை போல சில மகிழ்ச்சி குறைபாடுகளும் இருக்கணுங்க. அப்போதான் மகிழ்ச்சியோட மதிப்பு வந்து இன்க்ரீஸ் ஆகும். அந்த மாதிரியான சூழ்நிலையில் இன்றைய தினம் அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இருந்தாலும் மேக்சிமம் நீங்க வந்து உற்சாகமான மனநிலையிலேயே காணப்படுவீங்க. இன்றைய தினம் நிலுவையில் இருக்கக்கூடிய பழைய பாக்கி எல்லாம் வசூல் ஆகுங்க. குடும்பத்தில் அமைதி, மகிழ்ச்சி, ஒற்றுமை ஆகியவை இருந்தாலும் இன்றைய தினம் உங்களது வீட்டு பெரியவர்களிடம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பேசணும். ஏதாவது சில தவறான வார்த்தைகள் அவர்களை காயப்படுத்தக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறதுனால நாவை கட்டுப்படுத்துவது ரொம்ப அவசியம் நண்பர்களே. எதையாவது தேவையில்லாமல் கோபத்தில் உளறதை விட அமைதியாக இருக்கிறது ரொம்ப நல்லது. எனவே முடிந்த அளவுக்கு கோபப்படாமல் அமைதியாக இருப்பது நல்லது நண்பர்களே. அலுவலக பணிகளை இன்னைக்கு உற்சாகமான ஒரு சூழ்நிலை அமையுங்க. உங்களுக்கு நிறைய பாராட்டுகள் உங்களது வேலைகள் மூலமாக உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க. பொறுப்பான செயல்கள் மூலமாக இன்றைய தினம் வாழ்வுக்கு நல்ல அர்த்தங்கள் நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் என்பதால் இன்றைய தினம் உங்களது பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுங்கள். கண்டிப்பாக நல்ல ஒரு நாளாக இன்றைய தினம் அமையும். உங்களது குடும்ப உறுப்பினர்களுக்கு அவர்கள் மீது நீங்கள் எவ்வளவு அக்கறை வச்சிருக்கீங்க அப்படின்றத அவர்கள் உணரக்கூடிய வகையில் நீங்கள் பொறுப்பாக நீங்கள் நடந்துக்கிட்டீங்கன்னா சூப்பரான ஒரு நாள் அமையுங்க. இன்றைய தினம் உங்களது மனதிற்கு இணைவரை நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புகள் தென்படும் என்பதால் இன்றைய தினம் மனதில் ரொமான்ஸ் உணர்வுகள் அதிகரித்து காணப்படக்கூடிய அருமையான சூழ்நிலை இன்றைய தினம் இருக்குங்க. அனைத்து தொழில் செய்யும் வியாபாரிகளுக்கும் இன்றைய தினம் ஒரு பொன்னான தினமாக அமைங்க. வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சிகளை கண்டிப்பாக இப்பொழுது காணக்கூடிய ஒரு யோகம் இருக்கு. மேலும் வியாபாரத்தில் தன லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு அருமையான சூழ்நிலையும் இன்றைய தினம் கண்டிப்பாக இருக்குங்க. எனவே கண்டிப்பாக இன்றைய தினம் உங்களுக்கு பண வரவுகள் அதிகரிக்கும். எந்த ஒரு ஒப்பந்தத்திலும் கையெழுத்துறதுக்கு முன்னாடி அதுக்கு எவ்வளோ பட்ஜெட் ஆகும், எவ்வளோ செலவாகும் அப்படின்றத நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே. இன்றைய தினம் ஏதாவது பயணங்கள் மேற்கொள்றீங்க அப்படின்னா உங்கள் உடைமைகள் மீது, உங்கள் லக்கேஜ் போன்ற காஸ்ட்லியான திங்ஸ் மீது நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனம் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இன்றைய தினம் வாழ்க்கையில் திருமண வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சூப்பரான அமையுங்க. உங்களது இல்லற வாழ்க்கை வந்து இன்னைக்கு நல்ல ஒரு இனிமையான நிலையை அடையக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்கு. மாணவர்களுக்கு கல்வியில நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இருக்குங்க. கல்வியில மாணவர்களுக்கு அதிக ஆர்வம் ஏற்படக்கூடிய மிகச்சிறப்பான நாளாகவே இன்றைய தினம் அமையுதுங்க. உயர்கல்விக்கான நல்ல வாய்ப்புகள் இப்பொழுது தென்படக்கூடிய ஒரு அருமையான சூழ்நிலையில் இன்னைக்கு நீங்க இருப்பீங்க. கடன் சுமை குறையணும் அப்படின்னா அதுக்காக நீங்கள் முயற்சிகள் எடுத்தீங்கன்னா இப்போ அது சிறப்பாக கைகூடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைய தினம் உங்களது தொழிலை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா புதிய பார்ட்னர்ஸை நீங்கள் வந்து சேர்த்துருக்கலாம். அதுக்கு இன்னைக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். புதிய பங்குதாரர்கள் இன்றைய தினம் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்கு. இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா என்ன கலர் நீங்கள் யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது மீனம் டுடே ராசி பலன் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்கன்னா இப்போவே நமது மீனம் டுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா தினசரி ஆன் டைமில் நோட்டிஃபிகேஷன்கள் உங்களுக்கு மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்கும். ஸோ நம்ம தினசரி ராசி பலன்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு
பார்க்கறதுக்கு அட்வான்ஸாக பார்க்கறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு அமையுங்க. எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் சப்போர்ட்டாக இருக்கும். ஏற்கனவே மாபெரும் ஆதரவு கொடுத்துட்டு தான் இருக்கீங்க. உங்கள் ஆதரவுகளுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். புதிய நபர்களையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி எங்களுக்கு ஆதரவு அளிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய தினத்துக்கான உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ரோஸ் கலர் உங்களுக்கு லக்கியஸ் கலர் அமைங்க. மேலும் நம்பர் 3 மூன்றாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது மீனராசி அன்பர்களில் யாரெல்லாம் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ல நல்ல ஒரு புரிதல் ஏற்படுங்க. குடும்பத்தில் அமைதி, மகிழ்ச்சி, ஒற்றுமை ஆகியவை பெருகும். இன்றைய தினம் உங்களது சகோதரர் வழியில் ஏதாவது சண்டை சச்சரவுகள் இருந்தால், கருத்து வேறுபாடுகள் இருந்தால் அதெல்லாம் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலைகள் உங்கள் உடன் பிறந்தவர்கள் மூலமாக இன்னைக்கு ஏற்படுதுங்க. குறிப்பாக உங்கள் சகோதரர் வழியில் நல்ல ஒரு ஒற்றுமை ஏற்படுங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு நிறைய பேர் இன்னைக்கு ஆதரவு தருவாங்க. யாருன்னே தெரியாது பிறமொழி பேசக்கூடிய நபர்கள் கூட இன்றைய தினம் அதிகமான ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு யோகம் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்குங்க. எனவே கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய விஷயங்கள்ல நல்ல ஒரு சப்போர்ட் கிடைக்குங்க. வியாபாரத்துல உங்களது முயற்சிக்கு ஏற்ப நல்ல தனலாபங்களை பெறக்கூடிய ஒரு யோகம் இன்றைய தினம் இருக்கு. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு பயணங்கள் மூலமாக நல்ல அனுபவங்கள் கிடைக்கும். அனுபவமே மிகச்சிறந்த ஆசான் என்பதால் பயணங்களை தவிர்த்து விட வேண்டாம். பயணங்கள் மூலமாக உங்களுக்கு எதிர்காலத்தில் கூட உங்களது அனுபவங்கள் மூலமாக நீங்கள் நிறைய ஆதாயத்தை தேட முடியுங்க. இன்றைய தினம் உங்களுக்கு காரிய வெற்றியில் நிறைந்த ஒரு மகிழ்ச்சியான தினமாகவே அமையுதுங்க. நன்றி நண்பர்களே. நம்ம வீடியோ அனைவருக்குமே பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. அப்படியே பார்த்துட்டு போயிடாதீங்க. கண்டிப்பாக லைக் பட்டன் அழுத்தி இந்த வீடியோக்கு 1 மில்லியன் லைக்குங்கிறது என்னுடைய டார்கெட் நீங்கள் அச்சீவ் பண்ண உதவி பண்ணுங்க நண்பர்களே. மேலும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்களது பொன்னான கருத்துக்கள் அது ரொம்ப ரொம்ப வேல்யூபிளான ஒன்றுங்க. அதை நீங்கள் எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் பதிவிடலாம். உங்களது கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. எல்லா கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ அனைவருமே கருத்துக்களை பதிவிடலாம். நமது சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள். நமது மீனம் டுடே ராசிபலன் சேனலுடைய நோட்டிஃபிகேஷன்கள் ஆன் டைம்ல தினசரி உங்களுக்கு கிடைக்கணும்னு நினைச்சீங்கன்னா இப்பவே நமது மீனம் டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நம்மோடு இணைந்திருங்கள் நண்பர்களே. மீண்டும் நாளை தினம் புதன்கிழமை ராசிபலன்கள் நமக்கு எப்படி அமைதிங்கிற விஷயத்தோட நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.